வணக்கம். டீன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்தியன் 2க்கு இணையா வந்து டீன்ஸ்னு ஒரு படத்தை நானும் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் அவர்கள் வந்து படத்தை எடுத்து படத்துலையும் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஓடக்கூடியது. ஒரு 2 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்தோட கதை என்ன, பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு ஏன் டீன்ஸ்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீனேஜர்ஸோட வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்ததுனால தான் இந்த படத்துக்கு டீன்ஸ் அப்படிங்கிற பேரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை ஒரு 13 டீனேஜர்ஸ்ங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது நம்மளாம் அடல்ட்ஹுட்டுக்கு முன்னாடி ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா, நம்ம வந்து நம்மளும் டீனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜர்ஸ்லாம் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு எல்லாரும் போகிறாங்க. ஒரு பொண்ணு அந்த கேங்கில் இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி ஊருக்கு போகிறாங்க. போகிற வேளை அந்த ஊரில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அது பேய் தானா இல்லை பேய் இல்லாமல் வேறு ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அந்த டீனேஜர்ஸ்லாம் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்குள்ளே பார்த்திபன் அவர்கள் எப்படி வந்தார், அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஓவரால் கதை. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறேன்னா, பார்த்திபன் அவர்களோட ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் தான் டைரக்ஷனில். யூஸ்வலாக அவரோட ஒத்த செருப்பு படம், அதுக்கு முன்னாடி அவர் நிறைய எடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் ஆடியன்ஸ்க்கு நான் புதுசாக ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ட்ரை பண்ணுறது அவருக்கு பாசிட்டிவாக நடக்குதோ நெகட்டிவாக நடக்குதோ ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஒரு புது அட்டெம்ப்ட் வந்து அவர் பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதே மாதிரி தான் நம்ம டீன்ஸ் படத்தையும் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜானரில் கொண்டு போகிறாங்க, ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரில். செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜானரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான திங்கிங்காக தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய ஜானரில் வந்து படம் ஒரே ஜானரில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்குது. ஆனால் இந்த படத்தோட எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனையே வந்துச்சு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு அவங்க தொடரும்போது அந்த பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அந்த படைப்பாளிக்கிட்டேருந்து உள்ள விஷயம், அவர் படித்த விஷயமா இருக்கட்டும் இல்லை அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒட்டுமொத்தமாக நான் ஆடியன்ஸ்க்கும் டெலிவர் பண்ணுவேன், அந்த டேர்ம்ஸோடலாம் நான் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக வந்து கொண்டு போய் சேர்க்க தெரியணும். ஆனால் அவர் சிம்பிளிஃபைடாக சொல்லாமல் அதுலேயும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி சொன்ன விதம் தான் இந்த படத்தோட பெரிய பலவீனமாக இருந்துச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த படத்தோட அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அவங்க தொடரும்போது அந்த சயின்ஸில் அவங்க சொல்கிற அந்த டேர்ம்ஸாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ஷிப் அது இதுன்னு அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பயங்கரமான சொதப்பலாக இருக்குது. மற்றபடி அவங்க கனெக்ட் பண்ண விதம், இந்த படத்தில் வந்து அவங்க வச்சிருக்க அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அக்செப்டபிளாக இந்த காலத்து டீனேஜர்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா டீனேஜர்ஸ் வந்து அப்பா அம்மா பேச்சு தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கேட்காம பண்ணுற விஷயங்கள் அது எல்லாமே வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக சில இடங்களில் கொண்டு போகிறாங்க. சில இடங்களில் எமோஷன்ஸ் நல்லா நமக்குள்ளே கடத்துனாங்க. ஸோ அந்த 13 டீனேஜர்ஸுமே அவங்களும் கொடுத்த ரோலை அவங்கவுங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில இடங்களில் வந்து சில லாக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சில பேரால் அவங்க எமோஷன்ஸ் கொடுத்த ரோலை வந்து பண்ண முடியல. அது வந்து சைட் ஆர்டிஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா படம் வந்து பார்ஷியலி சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக நடிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாலும் சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு புதுசான ஒரு எஃபர்ட் தான் போட்டிருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு படைப்பாளியாக ஒரு கிரியேட்டராக ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் எக்ஸிக்யூஷன் வைஸ் தான் என்ன கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம்ல அங்கங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராக என்ன விஷயம் இருக்குன்னா ஒரு பாடல் தான் இருக்கணும். பாடல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பாடல் வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும். இந்த படத்தில் வந்து பாடல் வந்து இந்த படத்துக்கு பலவீனம் சேர்க்குது, ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் அந்த சயின்ஸ் எலமெண்ட்டோடு கனெக்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் நமக்கு அடி வாங்கின மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு டீசெண்டான வாட்சாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் நோக்கி போக போக ஒரு ப்ரிடிக்டபிளான நிறைய சீன்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அண்ட் ஆல்சோ இன்னும் என்கேஜிங்கான ஃபேக்டர்ஸும் என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸும் இந்த படத்துக்கு நிறையா வச்சுருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு படமாக தான் இது. அவங்க சொன்ன மாதிரி அந்த படத்தோட டீம் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி பயங்கர என்கேஜிங்கான பயங்கரமான படமாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களை அவங்க கரெக்ட் பண்ணாததுனால ஒரு டீசென்ட் வாட்ச், ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இந்த வீக் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் பார்க்கணுமா பார்க்க வேணாமா அப்படிங்கிறத நீங்களும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா வே ஃப்ரம் ஸ்வேதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.